ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளுடனும் அவதார பெருந்தெய்வம் நம் ஆன்மீக குரு அருள்மிகு வங்காரு அம்மா அவர்களின் அருளாசியுடனும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி திருமதி லக்ஷ்மி பங்காரடிகளார் அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் மேல்மருவத்தூர் ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சக்தி திரு கோ ப செந்தில்குமார் அவர்களினால் நடைபெற உள்ள மாபெரும் திருக்குடமுழுக்கு விழாக்கள் வருகின்ற 2025 ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலை 8 மணி அளவில் தஞ்சை மாவட்டம் பிடாரி கோவில் தெரு, திருவாரூரில் அமைந்துள்ள திருவாரூர் SS 27 ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்திலும், அதே தினம் காலை 11 மணி அளவில் 4 வேதபதி SS 9 ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்திலும், ஜூலை மாதம் 14ஆம் தேதி காலை 9:15 மணி அளவில் தமிழ்நகர் 3ஆம் தெரு மருத்துவக் கல்லூரி எதிர்ப்புறம் அமைந்துள்ள தஞ்சாவூர் SS 15 ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்திலும் மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூசையுடன் மிக கோலாகலமாக நிகழ உள்ளது. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இன்றும் நாளையும் மாபெரும் திருக்குடமுழுக்கு விழாக்கள் திருவாரூர் 4 வேதபதி, தஞ்சாவூர் சித்தர் சக்தி பீடங்களில் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத்தில் நீங்கள் எல்லாம் அனாதைகள் போல கிடக்கிறீர்களே மகனே, உங்களுக்கு மன்றங்கள் கொடுத்திருக்கிறேன், சக்தி பீடங்கள் கொடுத்திருக்கிறேன். உரிய முறையில் பயன்படுத்தி பயன் பெறுங்களடா மகனே. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று நெல்லூர் மாவட்டம் சரஸ்வதி நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கர்நாடகா மாநிலம் வண்ணார்பேட்டை ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அளவில்லா பிரம்மாண்டம் 5 அடி தேகத்தொழித்து கண்கொள்ளா பிரகாசம் கருத்த தேகத்தை மறைத்து அவதரித்து வந்து நமையாலும் பங்காரு பராசக்தியின் பதந்தனை பணிந்து இந்த திருவாரூர் சக்தி பீடத்தின் தொண்டராக, சக்தி சுதா அழகனாக அம்மாவால் அறியப்பட்டுள்ள ஒரு பக்தையாக தங்களிடையே இந்த திருவாரூர் சக்திபீட கும்பாபிடத்திற்கு வரவேற்பு நல்கும் விதமாக ஒரு சில வார்த்தைகளை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். 2001 அம்மாவோட சுற்றுப்பயணத்தில் இங்கே ஒரு PhD ஆராய்ச்சி மாணவியாக அம்மா கூட வந்தேன். அப்போ தெரியாது இந்த திருவாரூரை சுற்றி தான், திருவாரூரை மையமாக வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகள் நகரப்போகுது, இனி நம்ம வாழ்க்கை இந்த திருவாரூரில் அமைய போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. எங்கள் தாய் தந்தையர் அம்மாவுடைய இயக்கத்தில் பூரணமான தொண்டர்கள், அப்பா பொறுப்பில் இருந்தாங்க. ஆனால் கணவரோட குடும்பம் அப்படி கிடையாது, அம்மாவை பற்றி தெரியாது. 2001 பங்காரம்மா இந்த ஊருக்கு, இந்த திருவாரூருக்கு சுற்றுப்பயணமாக, ஆன்மீக சுற்றுப்பயணமாக வந்த பொழுது தான் அவங்க முதல்ல அம்மாவை பார்த்தாங்க. அம்மா வரும்பொழுது முன்னாடி அந்த பைலட் கார்லாம் பைலட் சக்திகள் பைக்கில்
வரதும் அந்த பைலட் கார்லாம் வரும்பொழுது இவங்களுக்கு இனம் புரியாத அழுகை, ஏதோ ஒரு பரவசம். அம்மாவை பார்த்துருக்காங்க. அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் இனம் புரியாத பரவசத்தில் அழுது, தன்னறியாமல் குமுறி குமுறி அழுது, அம்மா எங்கே போனாலும் அம்மா கூடவே போய் பார்த்து அதே அழுக. அதே மாதிரி திரும்ப மருவத்தூரில் அம்மாவை பார்க்க வந்தப்ப அம்மா வரும்பொழுது ஒரு விசில் சத்தம் கொடுப்பாங்க இல்லையா செக்யூரிட்டிலாம், அந்த விசில் சத்தம் எப்போவுமே கேட்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த விசில் சத்தம் அம்மா வரும்போது கேட்குற அந்த விசில் சத்தம் எனக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்குமா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தராக அவங்கள மாற்றுச்சு. எதுக்காகனா, நான் அந்த குடும்பத்தில் கல்யாணம் ஆகி வரத்துக்கு முன்னாடி அம்மா மேலே ஒரு பக்தியை அந்த குடும்பத்தில் உருவாக்குறதுக்காக அவங்கள தயார்படுத்துகிற தருணமாக நான் இன்றைக்கி இந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மீண்டும் அம்மாவோட அருளால் 2004 திருமணமாகி நான் இந்த ஊருக்கு வரும்பொழுது இந்த சக்தி பீடத்துக்கு வந்தேன். அப்போ சக்தி பீடம் கும்பாபிடேகம் ஆகாத நிலை. 2005 மார்ச் 7 அம்மா கும்பாபிடேகம் செய்து வைத்தார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் திருவண்ணாமலையில் குடியிருந்தோம். திருவண்ணாமலை சக்தி பீட தொண்டராக இருந்தோம். திரும்ப மே மாதத்தில் அதே வருடத்தில் நாங்கள் ஊர் மாற்றி இங்கே வரும்பொழுது முதல் முறையாக இந்த ஊருக்கு அடியெடுத்து வைக்கும் பொழுதே ஒரு சிறிய நாகம், ஒரு சாயங்கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அந்த சக்தி பீடத்துக்கு வரோம். இந்த பின்பக்கத்தில் கருவறைக்கு பின்பக்கத்தில் ஒரு முழ சைஸ் தான், இந்த சைஸ் தான் ஒரு சின்ன நாகம். முதல் முறையாக இங்கே வரும்பொழுதே பார்த்தோம். அம்மாவுடைய சிரசில் அந்த கிரீடத்தில் அம்மாவுடைய சிகையிலேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாகம், வெள்ளை நாகம். வழக்கமாக இந்த கிரீடம் வச்சு இங்கே அலங்காரம் பண்ணாமல் இருந்தாங்க. ஆரம்பத்துலலாம் எப்போவுமே அந்த வெள்ளை நாகம் தனிப்பட்ட வகையில் அடையாளமாக தெரிகிற மாதிரி இருக்கும். மற்ற எந்த சக்தி பீடங்கள்லையும் இந்த அமைப்பு கிடையாது. அம்மாவே கொடுத்த அமைப்பு இது. அம்மாவே நாகதோஷம் நீக்கக்கூடிய ஸ்தலம் இது. அதனால நான் கொடுத்தது இந்த நாக அமைப்புன்னு அம்மா பங்காரம்மா அவர்கள் திருவாய் மலர்ந்தளி அருளிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது. அதுக்கு தகுந்தாற் போல இந்த ஒற்றை நாகம், அந்த சின்ன நாகத்தை இங்கே அடிக்கடி தரிசனம் பண்ணியிருக்கிறோம். எனக்கு குழந்தை பிறந்து அவனை 2.5 வயசில் அவனை தூக்கிட்டு முதல்ல இங்கே வந்தப்போ அவனாக ஓடி வந்தான் முன்னாடி. நானும் என் கணவரும் பின்னாடி வரோம். சக்தி பீடத்துக்கு முதல்ல எங்களுக்கு நாங்கள் வரத்துக்கு முன்னாடி அவன் பிள்ளை முன்னாடி வரான். வரும்பொழுது அவன் நாகத்தை அதே மாதிரி அந்த கருவறைக்கு பின்னாடி ஒற்றை நாகம், அதே மாதிரி சின்ன நாகம் திரும்பவும் பார்த்துட்டு அவன் அதுக்கப்புறம் காலை கீழவே வைக்கல. பாம்புன்னு சொல்லிட்டு திரும்ப ராத்திரி எவ்வளோ நேரம் ஆனாலும் பாம்புன்னு இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டு இப்படியே தான் இருந்துட்டு இருந்தான். ரொம்ப அவனை பாதிச்சேன்னா பயப்படலை, பரவசம். அம்மாவை பார்த்த ஒரு பரவசம். நாகம் அம்மா நெத்தியில இருக்கு, அந்த நாகம் நான் பார்த்தேன். அவன் குழந்தையா அவனுக்கு சொல்ல தெரிஞ்ச அளவுக்கு அவன் சொல்றான், இங்க இருக்கிற நாகம் நான் பார்த்தேன், அங்க பார்த்தேன்னு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இந்த அம்மா நாகமா நிறைய விளையாடி இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய சக்திகள் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவாரூர் சக்தி பீடத்தில் அம்மா குழந்தையா பாதம் பதித்தது ஜனவரி 2007 நடந்தது. ஊரே பார்த்த ஒரு விஷயம். இந்த ஆரூரின் தேரழகி இந்த அம்மா அப்படி ஒரு சிரிப்பழகி, அப்படி அழகா ஒரு புன்முறுவல் பூத்த முகமா, ஒரு சின்னஞ்சிறு பெண் எப்படி இருப்பாங்க, அழகான ஒரு உயிரோட்டமான அம்மாவா அந்த கருவறை கோலம் நம்ம பங்கார அம்மாவால் உயிர்ப்பு கொடுக்கப்பட்ட இந்த அம்மா அத்தனை அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஊர்ல. இங்க வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் கொடுக்கிற தெய்வமா, ஒரு காமதேனுவா, கற்பக விருட்சமா, அந்த அம்மாவால அருளாசி செய்யப்பட்ட அந்த சக்தியை இந்த பகுதிக்கு வாரி வழங்கிட்டு இருக்க ஒரு தெய்வமா நம்ம இந்த கருவறை தெய்வம் இங்க வீட்டு இருக்கிறாங்க. அம்மா மேல்மருவத்தூருக்கு வர முடியாதவங்களுக்காக துணை ஆலயங்களா இந்த சக்தி பீடங்களை அமைச்சிருக்கிறாங்க. அந்த பணியை இந்த சக்தி பீடம் மிக மிக செவ்வனே செய்து வருகிறது. இந்த பகுதிக்கு மிக மிக சிறப்பான வழிபாடுகள், இங்க நடக்கக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மந்திர உச்சரிப்பும் இங்க ரொம்ப சிறப்பா இருக்குன்னு வரவங்களும் பாராட்டுவாங்க. வேள்வி குழு, என் அம்மாவுக்கே ரொம்ப பிடிச்ச தொண்டர்கள் இங்கே நிறைய தொண்டர்கள் இருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. தஞ்சை மாவட்ட மண்ணுனா அம்மா பக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி அம்மாவே சந்தோஷப்படுவாங்க, அம்மாவே ரொம்ப பாராட்டுவாங்க, ரொம்ப ஆசையாக பேசுவாங்க. அதுலேயும் திருவாரூரை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அம்மாவுடைய மனசில் இடம் பிடிச்ச ஒரு சக்தி பீடம் இந்த சக்தி பீடம். இந்த சக்தி பீடத்துக்கு இந்த ஜூலை மாதம் 13 கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அம்மாவுடைய அருளாசியால் தான், அம்மாவுடைய எண்ணத்தால் தான், அம்மா தான் நடத்தி வைக்கிறாங்க, அம்மா தான் வழி நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உங்கள் எல்லாரையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.